விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, கேளுங்க. நான் சொல்ல போற நல்ல விஷயத்தை கேளுங்க. எல்லாருமே நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. என்னாச்சுக்கா? கமலாக்கா இப்ப பாட்டி ஆயிட்டாங்க. ஏய் சரோஜா, நீ கொஞ்சம் வெளியில வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போற. அந்த கமலாக்கா இருக்காங்கல்ல, அவங்க பாட்டி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பேரு பிறந்திருக்கு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஏன் சார்பாவும் வாழ்த்துக்கள். சரி, முதல்ல ஸ்வீட்டை கொடுங்க. கண்டிப்பா கொடுப்பேன் விக்ரம் கண்ணா. கண்ணா சூர்யா, இப்பவே எனக்கு 2 கிலோ லட்டு வேணும் கண்ணா. முதல்ல கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும். அரை கிலோ கொடுக்கணும். அட அவ்வளவுதானே பிரியமா, நான் இப்போ உங்களுக்கு ஸ்வீட் ரெடி பண்ணி தரேன். போதுமா? ஒரு 2 மணி நேரம் பொறுமையா இருங்க, ஸ்வீட் நேரம் உங்க வீட்டுக்கே வரும். சந்தியா, நான் கடையில இருந்து வந்த உடனே அம்மா கிட்ட உங்க படிப்பு விஷயமா பேச போறேன். இங்க பாருங்க அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த விஷயத்த உங்க உறவுக்காரங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துவீங்கல்ல. அப்ப எங்க கடையில புடவை வாங்குங்க. வாங்க எங்க கடைக்கு வாங்க. அம்மா மீனாட்சி, இவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன் அத்தை, வேற ஒண்ணும் இல்ல. வாங்க. இங்க பாரு சந்தியா, நான் உன்கிட்ட முதல்ல சொன்னேன்ல, EB ஆபீஸ்க்கு போய் முதல்ல பில்லு கட்டிட்டு வான்னு. போ, கிளம்பி போமா. சரோஜா, சூர்யாக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா அதுக்குள்ள பையன் பிறந்துட்டான். சந்தியா எப்ப எங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போறா? இது பாரு சரோஜா, நீ இத பத்தி சந்தியா கிட்ட ஒரு தடவை பேசுறதுதான் நல்லது. அது என்னன்னா, இந்த காலத்துல சந்தியா மாதிரி படிச்ச பொண்ணுங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல குழந்தைய பெத்துக்க மாட்டாங்க. புரியுதா? மீனாட்சி, மொட்டை மாடியில உனக்காக சில பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போய் அதெல்லாத்தையும் எடுத்துக்க. என்ன இவ்வளவு பெரிய பேகா? இதுல என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இதுல என்ன இருக்கும்? ரொம்ப நாளா கேக்குறேன்னு அத்தை எனக்காக புடவை வாங்கிருப்பாங்களா என்ன? வாங்கறது இல்லன்னு தானே சொன்னாங்க. இதுல கண்டிப்பா பட்டு புடவையா தான் இருக்கும். காஞ்சிபுரத்துல இருந்து வர வச்சிருப்பாங்க. எதுக்கு இன்னும் யோசிக்கணும்? இதை திறந்து பார்த்தா தெரியுமே, அப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன இது? என்ன இதெல்லாம்? சின்ன பசங்களுக்கு போடுற துணிமணியா? என்ன கொடுமை இது? பெருசா ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சா இதுல ஒண்ணுமே இல்ல. லட்டு கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிட்ட மாதிரி இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னே புரியல. அத்தை வேற வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்களோ? என்னம்மா, இந்த துணியெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இது எல்லாமே விக்ரமோட சின்ன வயசு ட்ரெஸ்ஸுங்க. பெரியவங்க சொல்வாங்கல்ல, ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா அந்த பொண்ணோட கல்யாணத்துக்காக அந்த அம்மா பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பையன் பிறந்தானா அந்த வீட்டுக்கே ஒரு அதிர்ஷ்டம் வரும். அதனால அம்மா வட்டிக்கான ஏற்பாடு செய்வாங்க. அதான் விக்ரமோட துணியெல்லாம் ஜாக்கிரதையா எடுத்து வச்சேன். ஏன்னா அவனுக்கு குழந்தை பிறந்துட்டா அவனுக்கு இதை எல்லாத்தையும் போட்டு பார்க்கலான்னு நினைச்சேன். இது கிழிஞ்சிருந்தா அது எல்லாத்தையும் தச்சிட என்ன. அப்புறம் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் இத நல்லா துவைச்சு காய வச்சு இஸ்திரி பண்ணிட என்ன. இந்த வீட்டுக்கு நான் நினைச்சபடி என்னோட பேரை மட்டும் வந்துட்டா நான் இதெல்லாத்தையும் போட போறேன். இந்த பழைய ட்ரெஸ்லாம் ஏன் இவ்வளவு பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுல என்ன இவங்க தங்கத்தையோ வைரத்தையோ எடுத்து வச்சிருக்காங்க?
இங்க பாரு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது என் பையன் சூர்யாவோட தொப்பி. இதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை தொப்பி கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, இந்த தொப்பியை மட்டும் அவன் எடுக்கவே விட மாட்டான். அத்தை, இந்த தொப்பிய நீங்க கொண்டு போய் சந்தியாக்கா கிட்ட கொடுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு. இத போட்டு அவங்க பையனும் நல்லா இருப்பான். நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்கணும். இந்த தொப்பியை நான் சந்தியாவோட குழந்தைக்கு தான் போட போறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த தொப்பில வெள்ளிய வச்சு நான் வேலைப்பாடு செஞ்சிருக்கேன். இதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சேன். இது வெளியா அத்தை? இது வெளியில செஞ்சதா என்ன? ஆ, அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, சந்தியாக்கா எப்ப நல்ல செய்தி சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதனால அதுக்கு முன்னாடி என்னோட பிள்ளை இந்த வீட்டுக்கு வர போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பிள்ளை இந்த தொப்பியை முதல்ல. இல்ல மீனாட்சி, இத நான் கண்டிப்பா சூர்யாவோட பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்க போறேன். இந்த தொப்பிய என் புள்ள சூர்யாவோட பையன் தான் போட்டுக்கணும். சரி, இந்த துணி எல்லாத்தையும் எடுத்து வெயில வை சீக்கிரம். அடடா, தொப்பி நல்லா இருக்கே. எவ்வளவுப்பா இது? 200 ரூபாய். சரி, இங்கே இருக்கட்டும், நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். காலங்காத்தால போனியோன்னு பார்த்தா வாங்காமே போறியப்பா. கைகா செலவு பண்ணிக்க சொல்றியா? நம்ம எல்லாரையும் பார்த்து சந்தியா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன்ல. லைசென்ஸ் இல்லாதவன் டிராபிக் போலீஸை பார்த்து பயந்த மாதிரியே இப்ப அவங்க பயப்பட போறாங்க. பப்பு பாத்து நட. இது கொஞ்சம் புடியேன். பப்பு, நம்ம ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லாம கொல்லாம ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றது ரொம்ப தப்பு. ஆனா சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா இப்படித்தான் செய்யணும். ஆ, அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம டாலியோட பர்த்டே. இந்த விஷயத்துல எல்லாமே நான் சொன்னபடி தான் நடக்கணும். புரிஞ்சுதா? தைரியமா உங்க வீட்டுக்கு போலாம். அப்புறம் எல்லாருக்குமே ஸ்வீட்ஸை கொடுத்துட்டு வரலாம். ஆனா பப்பு, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. சந்தியா மேரிட். அவங்களோட மாமனார் சபாஷ். அவங்களோட மாமியார் ராக்கெட் மாதிரி தான். அவங்க மட்டும் ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம நிக்கவே முடியாதாங்க. யூ மீன் ரொம்ப கோபமான மாமியார். கரெக்டா சொன்ன பிரீத்தி. எதுவா இருந்தா என்ன, நம்ம எல்லாருமே சந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதனால அவங்கள பார்த்துட்டு கிளம்பிடலாம். வாங்க போலாம். உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, இத கொஞ்சம் பாருங்க. சவிதாவோடதா இல்ல மோகனோடதா? இது மோகனோடது. என்னாச்சு? அட, ஒண்ணு இல்ல அத்தை, தொப்பி கீழே விட போச்சு. அதுதான் பிடிக்கலான்னு வந்தேன். சரி, பரவாயில்ல, விடு. சீக்கிரமா இந்த வேலையை முடிக்கணும். அப்பதான் அம்மா கிட்ட சந்தியாவோட படிப்பு விஷயமா பேச முடியும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊர்ல திருட்டு பசங்க அதிகமாயிட்டாங்க. அதனால தான் வீட்டை விட்டு யாரும் வெளியே போறதில்ல. அண்ணா, நீங்க கேட்ட குலாப் ஜாம் தயாராயிடுச்சு. நாங்க இதுல 1 கிலோ ஜாங்க இருக்கு. மொத்தம் எவ்வளோ ஆச்சுண்ணே? மொத்தமா 300 ரூபா ஆச்சுண்ணே. யார் வந்திருக்காங்க? ஏ கஸ்தூரி, உனக்கு என்ன காது கேக்குதா இல்லையா? யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்களா? அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கல? அம்மா, நான் இங்க சமையல் கட்டுல கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் உன்னை இங்க சும்மா வெட்டியாலாம் நிக்கல. தயவு செஞ்சு நீங்களே போய் கதவு திறங்களேன். ஐயோ ஆண்டவா, என்ன இது? எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை. உன் கையில இருக்கிற மாவு எங்கேயாவது ஓடி போக போகுதா என்ன? இப்படி எல்லாம் பேசி ஏமா என்ன பயமுறுத்துறீங்க? இப்ப முதல்ல நீ போய் கதவை திறக்க போறியா இல்ல உன் கையை வந்து உடைக்கவா?
என் ஒருத்திக்கிட்டே நீங்க 40 வேலையை கொடுத்தா நான் எப்படிமா செய்யறது? என்னையே வேலை செய்ய சொல்ற? நீ என்ன பார்த்துட்டு இருக்க? துணியை காய போடு. ஹலோ. முத்து சொல்லுங்க. சரி 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 சரி. ஆமா, நீ கேட்ட மாதிரி ஸ்வீட்ல ரெடியா இருக்கு. இன்னும் லட்டு மட்டும் 3 கிலோ போட வேண்டியிருக்கு. அது மட்டும் முடிச்சிடறேன். முடிச்சுட்டு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். வீட்டில் நிச்சயதார்த்தம் சாயந்தரம் தானே சொன்னீங்க? சரிங்க. இது பிரீத்தியாச்சு. சரிண்ணா. பிரீத்தி என்ன பண்றாங்க? இவங்கெல்லாம் சந்தியாவோட காலேஜில் படிக்கிறவங்களாச்சே. கடவுளே, இவங்க எதுக்கு இப்போ இங்க வந்தாங்க? அம்மா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக போகுது. சார், ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கங்க. இது மிஸ்ஸஸ் சந்தியாவோட வீடு தானே? ஆமா, அவங்க வீடுதான். ஆனா இப்ப சந்தியானே வீட்ல இல்லையே. நீங்களா யாரு? அத்தை, எனக்கு என்னன்னு தெரியல, தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரட்டுமா? சரி சரி, போயிட்டு வா. போ. ம். கொஞ்சம் இரு மீனாட்சி. என்னன்னு சொல்லுங்க அத்தை. இங்க கொஞ்சம் வா. என்ன சொல்லுங்க அத்தை. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ லட்டு சாப்பிட்ட. அத சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சா உனக்கு அதிகமா இருமல் வரும்னு தெரியும்ல. இப்ப வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடி. அது வந்து நாங்க எல்லாருமே அண்ணே இருங்கண்ணே. பிரீத்தி வாங்க. வணக்கம். வணக்கம் சூர்யா. நீங்க எல்லாரும் சந்தியாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாங்க. ஆமா. அவங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. ஏதோ பொருளை வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமே. சந்தியா என்னோட ஒய்ஃப் தான். வணக்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க வர வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்கோம். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். நான் தான் சொல்றேன்ல, சந்தியா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. எதுக்கு நீங்க இத்தனை பேர் தேவையில்லாம காத்துட்டு இருக்கணும்? அவங்க வந்த உடனே நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் வந்தீங்க அப்படின்னு சொல்றேன். இது என்ன விஷயம்னா, இப்ப அவங்க வீட்டுல யாரும் இல்ல. மறந்துட்டேன். நாங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லவே மறந்துட்டோம். உங்களுக்கு எங்க சார்பா வாழ்த்துக்கள். உங்க வீட்டுக்கு ஒரு குட்டி விருந்தாளி வர்றதுதான் நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நேரம் ஆகுதுல. அதுவும் இல்லாம சந்தியா வீட்டுக்கு வரதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் நீங்க இங்க. இல்ல பரவாயில்லங்க, எங்க எல்லார்கிட்டயும் இப்போ ரொம்ப நிறைய டைம் இருக்குங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் எதிர நம்ம கிளம்புறது நல்லது. அட நில்லு பிரீத்தி, இவரு சந்தியாவோட ஹஸ்பண்ட். அதுவும் இல்லாம முதல் தடவை அவரை பாக்குறோம்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போலாமே. பூ, நான் தான் சொல்றேன்ல, கிளம்பலாம். அங்கிள், என்ன கொஞ்சம் தண்ணி தரீங்களா ப்ளீஸ்? இவருக்கு கொஞ்சம் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. கஸ்தூரி, சீக்கிரம் போய் அவருக்கு தண்ணி கொண்டு வாமா. சரி சூர்யா. டக்குனு ஓடு. பாத்து. ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இங்கேயும் இடம் இல்ல. அதனால நீ ஒண்ணு செய், அந்த பக்கம் போய் போடு. இரு, நான் எடுக்கிறேன். இதெல்லாம் நீ எடுக்க வேண்டாம். வா. இந்தா. பிரீத்தி, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்ரீதர் அங்கிள் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். உள்ள போய் ஃபேன் கடியில உட்கார வைக்கலாம். அப்போவாது கொஞ்சம் ரிலீஃப் ஆவாரு. அதுக்குள்ள சந்தேகம் வந்துருவாங்கல்ல. பொறுமையா சார், இவருக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் உள்ள உட்கார வச்சு. இல்ல இல்ல, வீட்ல யாரும் இங்க வா. ஏன் நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்ற? அவங்க ஹஸ்பண்டுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றது பிடிக்கல. ஏன் அதை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இப்படி எல்லாம் செய்யாத.
இவருக்கு நம்ம யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். என்னோட பேர் பப்பு, அப்புறம் இவ பிரீத்தி, இவர் தான் ஸ்ரீதர் அங்கிள். இவன் பேர் ராகுல். என்னோட பேர் விஜயகுமார். நாங்கள் எல்லாருமே சந்தியாவோட சேர்ந்து நைட் காலேஜில் படிக்கிறோம். அவங்க முதல் நாள் காலேஜுக்கு வரும்போது நான் தான் அவங்கள டாக்ஸியில் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன். இதை பற்றிலாம் சந்தியா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? யோ, இதெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்காத்த. சின்ன பசங்களோட துணிமணிய பார்த்ததும் மறுபடியும் குழந்தை ஆகணும்னு தோணுது அத்த. என்ன உனக்கு ஊஞ்சல் வாங்கிட்டு வரட்டுமா? சூர்யா, என்னம்மா? யார் வந்திருக்கா? உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரும் இல்லம்மா. கண்ணா சூர்யா, அப்புறம் ஏன் அங்க நின்னுட்டு இருக்க? நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல மேல வா. உனக்கு நான் ஒண்ணு காட்டணும். இதோ வந்துட்டேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கே இருங்க. கஸ்தூரி தண்ணி கொண்டு வருவா. அண்ணா ஸ்ரீதர்ண்ணா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் வந்துடுறேன். ஏன் பப்பு இப்படி செய்யற? சொல்லுங்கம்மா. இத பாரு சூர்யா, இத நல்லா பாரு. இந்த தொப்பிய உனக்கு தெரியுதா? ஏதாவது ஞாபகம் வருதா இல்லையா? இல்லம்மா. இத நீ சின்ன வயசுல எப்பவும் போட்டுட்டு இருப்ப. வெள்ளி நூலை வச்சு நான் தயார் பண்ணது. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரிம்மா. இத பாரு, இதுவும் நீ சின்ன வயசுல போட்டதுதான். அடடா, ஐயோ ஆண்டவா, என்ன இது? அம்மா இருங்கம்மா. ஏன் நாம கொண்டு வர? நீ நெல்லுப்பா. இங்க பாரு, இந்த பெட்டியோட சாவி ரொம்ப பழசாயிடுச்சு போல இருக்கு. இத திறக்கவே முடியல. நீ இத திறந்து வை, அதுக்குள்ள நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தா புடி. அம்மா, இது ஏதோ குழந்தை ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல? குழந்தை ட்ரெஸ் மாதிரி இல்ல, குழந்தை ட்ரெஸ்ஸே தான். தான். பாத்தியா, முதல்ல நான் சொன்னேன்ல அவங்க அம்மாவாக போறாங்கன்னு. நான் எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? யாருன்னு கேக்குறல்ல? யார பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் எதுவும் வாங்க போறதில்ல, கிளம்புங்க. இங்க பாருங்க,
நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் உங்கள் கடையோட அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம். இதை பாருங்க. சார் 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 நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சார். இவர் தான் எங்களோட பெரிய சார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து இது அந்த பேர் தானே? இந்த பேரை நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேனே. இவங்க அவங்கதான். எதுக்காக இப்ப இங்க வந்திருக்காங்க? புதுசா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இன்கம் டாக்ஸா? அந்த ஆபீஸ்ல இருந்து? அத்தை, இவங்க இருக்காங்களே, இவங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், ரொம்ப பெரிய ஆபீசருங்க. நம்ம கடையோட அக்கௌண்ட் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க அத்தை. புரியுதா? ஐயோ, ஏன் நீங்களும் வெளியவே நிக்கிறீங்க? அத்தை, இவங்கள உள்ள வர சொல்லுங்களேன். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. அது பெரியவரே வந்துட்டாரு. பெரியவரே, இவங்க எல்லாரும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நீங்க இவங்களுக்காக சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்களே. இவர் இருக்காருல்ல, ரொம்ப அற்புதமா ஜிலேபி செய்வாரு. வந்து சாப்பிட்டு போங்க. தேங்க்ஸ், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. அட, வேண்டான்னு சொன்னா எப்படி? விருந்தாளிங்கெல்லாம் கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நீங்க அரசாங்க விருந்தாளிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் கடவுளுக்கும் மேலன்னு சொல்லுவேன். நீங்க எதுவும் சாப்பிடாம இங்கிருந்து போக கூடாது. வாங்க அத்தை, நீங்களாவது சொல்லுங்களேன். ஐயோ பெரியயா? இல்ல இல்ல, பெரிய சார் உள்ள வாங்க. வாங்க உள்ள போலாம் மேடம். வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. பெரியவர் முதல்ல உள்ள விடுங்க. நீங்க தான் பெரியவர், முதல்ல உள்ள வாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பிரீத்தி எதுக்கு அம்மா கிட்ட போய் சொல்றாங்க?